இருக்கிறதுலயே ரொம்ப பாவப்பட்ட ஃபேண்டம்னா, அது அஜித் சாரோட ஃபேண்டம் தான் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, இப்போ வேற யாராவதோட படத்தோட டீசரோ, ட்ரெய்லரோ குறிப்பிட்டு சொல்லலாம். விஜய் சாரோட படமோ, இல்ல ரஜினி சாரோட படமோ, டீசர், ட்ரெய்லர் அப்டேட் வரும்போது, அந்த ஒரு டீசர், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆவறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே அப்டேட்டா குடுத்து, குடுத்து ரசிகர் வந்து குலுகலப்படுத்துவாங்க. டெய்லி ஒவ்வொரு போஸ்டரா ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா டீசர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்து கரெக்ட்டா இன்னைக்கு 6 மணிக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா, அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு இந்த மாரி எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது போல இருக்கு. ஏன்னா, அந்த மாரி ஒரு சம்பவம் தான் நேத்து நடந்துச்சு. நேத்து மதியானத்துலேருந்தே ட்விட்டர் ஃபுல்லாவே விடாமுயற்சி டீசர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு கூட சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல இன்னைக்கு விடாமுயற்சி டீசர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து மறுபடியும் ரூமரா சுத்த ஆரம்பிச்சு. அந்த 2 நியூஸுமே ரூமர் தான். இருந்தாலுமே ரொம்ப ரூமரா சுத்திட்டு இருந்துச்சு. அதனால ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் ஏமாற்றம் இருந்துச்சு. இன்னைக்கும் நம்மள ஏமாத்திட்டாய்ங்க. இன்னைக்கும் நம்மளுக்கு டீசர் இல்ல சொல்லிட்டு எல்லாரும் ஏமாற்றத்தோட இருந்த டைம்ல, படத்தோட அஃபிஷியலான புரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வராத ஒரு அப்டேட் ஒரு டிராக்கர் கிட்ட இருந்து வந்துச்சு. ரமேஷ் பாலா ஒரு சினிமா டிராக்கர். அவர்ட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. இந்த மாரி 11:08 மணிக்கு விடாமுயற்சி டீசர் வந்து ரிலீஸ் ஆகும் சண்டே. இருந்தாலுமே அது ஒரு அன்அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. இருந்தாலும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் பாலா சொல்றாரு அது ஒரு 50, 50யா தான் இருக்கும். நடக்குமா? நடக்காதா? சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் இருந்தாங்க. அஃபிஷியலா லைக்கா புரொடக்ஷனுமே அத பத்தி எதுவுமே சொல்லாம தான் இருந்தாங்க. கரெக்ட்டா 11:08க்கு முன்னாடி 11 மணிக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லைக்கா புரொடக்ஷன்லருந்து அஃபிஷியலா ஒரு ட்வீட் ஒண்ணு வருது. இந்த மாரி விடாமுயற்சியோட டீசர் டே இன்னைக்கு. கரெக்ட்டா 11 மணி 8 நிமிஷத்துக்கு இந்த ஒரு டீசர நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா டீசர் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தாலும் சரி 2 நாள் முன்னாடியே ஒரு அப்டேட் குடுப்பாங்க. அதே மாரி டீசர் ரிலீஸ் ஆற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியலா ஒரு போஸ்டர் ஒண்ணு விட்டு, இன்னைக்கு இந்த மாரி 6 மணிக்கு, இந்த மாரி 7 மணிக்கு, இந்த மாரி 5 மணிக்கு சொல்ட்டு, நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம்னு சொல்ட்டு அஃபிஷியலா 2, 3 போஸ்டர் விடுவாங்க. ஆனா, லைக்கா புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த ஒரு அப்டேட்டுமே குடுக்காம, டீசர் ரிலீஸ் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அஃபிஷியலாவே சொல்றாங்க. இந்த மாரி விடாமுயற்சி டீசர் வந்து இந்த மாரி 11 மணி 8 நிமிஷத்துக்கு சன் டிவி யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆகும் அப்டின்னு சொல்ட்டு, அந்த ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமூச்சு வந்துச்சு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு அஜித் சாரோட ஒரு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனாலே அஜித் சாரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க மனித கடவுள அவங்க திரும்பவும் கண்டுட்டாங்க தான் சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட ரேசிங் வீடியோஸ் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து டெய்லி சோசியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே ஒரு படம் சார்பா ஒரு அப்டேட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் விடாமுயற்சி அப்டேட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கரெக்ட்டா 2023 மே 1ஆம் தேதி இந்த மாரி விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்த நாங்க ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணாங்க. படம் டைட்டில் விடாமுயற்சி கேட்கும்போதே அஜித் சாரோட ஃபேன்ஸ் நெறைய பேருக்கு, "அட பாவிங்களா! மறுபடியும் அந்த வி சென்டிமென்ட்ட தூக்கிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கதறல ஆரம்பிச்சாங்க. பத்தாததுக்கு அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் எடுக்குறாங்க, 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 எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, "டேய் ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணுங்கடா" சொல்லிட்டு எல்லாரும் கோவத்தோட இருந்த டைம்ல ஒவ்வொரு லுக்கா வந்திருந்துச்சு. பட் அந்த ஒவ்வொரு லுக்குமே எல்லாரும் ஒரே ரோட்ல நிக்கிற மாரியான ஒரு லுக்கா தான் இருந்துச்சு. தொடர்ந்து சோசியல் மீடியாலயும் சரி, அதர் ஃபேண்டம்ஸோட ரசிகர்களும் சரி, தொடர்ந்து அத வந்து ட்ரால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பதிலடி குடுக்குற விதமா தான் இந்த ஒரு டீசர மகிழ் திருமேனி வந்து சும்மா செதில் செதிலா செதுக்கியிருக்காரு. இந்த ஒரு படமானது ஒன் டேல நடக்கிற ஒரு ஸ்டோரி. அதுவும் அந்த ஒன் டேன்றது கரெக்ட்டா அந்த ஒரு ரோட்ல மட்டும் தான் நடக்கிற ஸ்டோரி. அதனாலே இந்த ஒரு படத்த ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு சொல்லிட்டு அந்த படத்தோட ஸ்டண்ட் டைரக்டரே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில இந்த ஒரு படத்தோட டீசர் ஃபர்ஸ்ட்டு விஷுவலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டன்னிங்கா தான் இருந்துச்சு. என்னதான் விடாமுயற்சி சொல்ட்டு ஒரு 80ஸ், 90ஸ்ல வைக்கக்கூடிய ஒரு தமிழ் படத்தோட டைட்டிலா இருந்தாலும், படத்தோட விஷுவல்ஸ்ன்றது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிஷன் இம்பாசிபிள்க்கு இருக்கிற ஒரு கலர் டோன்ல தான் இந்த ஒரு படம் இருக்குது கூட இந்த ஒரு டீசர் இருக்குது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷா ஒரு ஹாலிவுட் படத்துக்கு தேவையான ஒரு ஃப்ரேம் சென்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணுமோ, அது எல்லாமே இந்த ஒரு டீசர்ல இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பேடோட இருக்கிற சில ஃப்ரேம்ஸ எடுத்து, இந்த ஒரு விடாமுயற்சியில டீசர்ல இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, பிரேக்கிங் பேடோட இருக்கு பாருங்க சொல்லிட்டு, அந்த ஒரு டீகோடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் சாரோட லுக்குமே சரி, இந்த ஒரு டீசர்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷா, ரொம்ப கிளாசிக்கா இருக்கு. அப்படிதான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கூட சொல்லலாம். அது என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி சோசியல் மீடியால கடவுளே அஜித்தே அந்த ஒரு மியூசிக் வந்து சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டுச்சு. அந்த ஒரு மியூசிக் வந்து கண்டிப்பா விடாமுயற்சியில இருக்காது. ஏன்னா, மகிழ் திருமணி அந்த மாரி ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவாரா கேட்டா, ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் அந்த ஒரு மியூசிக் ஆனது கண்டிப்பா குட் பேட் அக்லில இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா, அதே ஒரு மியூசிக்க லைட்டா ஒரு பட்டி டிங்கரிங் பண்ணபடி அனிருத் அவர்கள் வந்து இந்த ஒரு விடாமுயற்சிக்கே போட்டிருக்காரு. அதுவும் அத டீசர்ல ஆட் பண்ணது ரசிகர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும், ஒரு பக்கம் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஓவராலா விடாமுயற்சியோட டீசர் இந்த ஒரு 2 வருஷம் வெயிட்டுக்கு ஒர்த்தா கேட்டா,
100% ஒர்த்து தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம் கூட பிசுறே தட்டாம, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இந்த ஒரு டீசர் கட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் கதை என்னன்ற ஒரு விஷயத்த தெரியாதபடி அந்த அளவுக்கு சூப்பரா கட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்த்தா அதுக்கு பொங்கலுக்கு நாங்க அஃபிஷியலா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா புரொடக்ஷன் இந்த ஒரு டீசரோட எண்ட்லயே தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில விடாமுயற்சின்றது 2025 பொங்கலுக்கு தான் வரப்போகுது. குட் பேட் அக்லி தான் ஃபர்ஸ்ட் 2025 பொங்கலுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த வகையில இப்ப விடாமுயற்சி முதல்ல வரதுனால இப்படி தான் குட் பேட் அக்லி அடுத்ததா கொஞ்ச நாள் தள்ளி தான் போகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம்னா விடாமுயற்சி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ணுமா இல்லையான்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் மகிழ் திருமேனி. அஜித் குமார் நடிச்சிருந்தாருன்னா, வேற ஏதாவது ஒரு பெரிய டைரக்டரோட அசால்ட்டா கொலாபரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். பட் இருந்தாலுமே அவர் வந்து அந்த டைரக்டர் மேல ட்ரஸ்ட் பண்ணாரு. அவரு இந்த அளவுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு படத்த எடுக்குறாருன்னா, அது கண்டிப்பா வொர்த் டூ வாட்ச்சா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு படமா பொங்கலுக்கு தல ரசிகர்களுக்கு இந்த ஒரு விடாமுயற்சி இருக்குமா? இல்லையா? நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தணும். பட் இருந்தாலும் எனக்கு இந்த டீசர்ன்றது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப எங்கேஜ்டா இருந்துச்சு. சில பேர் அனிருத்தோட மியூசிக் வந்து சில குறைகள் சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு குறைகள் எனக்கு தெரியல. எனக்கு அந்த மியூசிக் அந்த ஒரு டீசருக்கு ரொம்ப எங்கேஜ்டா இருந்துச்சு. அந்த ஃபேன் செலிப்ரேஷன் அந்த மியூசிக்லேருந்து அவர் எடுத்து போட்டிருந்தாலுமே, எனக்கு இந்த ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலா விடாமுயற்சி டீசரு அஜித் ரசிகர்களுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவமா அமைஞ்சிறது கூட நம்ம எடுத்துக்கலாம்.